Hi friends, welcome to my channel. This is AK Suman. So இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளத்தில் ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆன ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வருஷங்களுக்கு சேஷம். அண்ட் இந்த நேமோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூவி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வினீத் ஸ்ரீனிவாசன். ஸோ இவர் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஸ்ரீனிவாசனோட பையன்தான் இவர். அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் வந்து பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் சில இது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது ஹிருதயம், அண்ட் ஹிருதயத்துக்கு முன்னாடி வந்தது தட்டத்தில் மறையுது. ஸோ இது வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு 6 to 7 ஃபிலிம்ஸ் இவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இது இல்லாமல் நிறைய லீட் ரோல்ஸும் சைட் ரோல்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்த்திங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆள் ஒரு 60 வயசு கடந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒருத்தரை தேடி போயிட்டுருக்காரு. அதுதான் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ இவங்க அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக வந்து மீட் பண்ணி நல்ல ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, இதில் என்ன ஒரு விஷயம்னா 2 பேருக்கும் சினி ரிலேட்டடாக 2 ஹிடன் டேலண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்குது, பாண்ட் டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணும்போது இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து 2 பேரும் ரெக்கக்னைஸ் பண்ணி மாறி மாறி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு பாயிண்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து இவங்க 2 பேரும் ஒரு சுச்சுவேஷனால் மெட்ராஸ்க்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அங்கே போயிட்டு இவங்க வந்து சினி ஃபீல்டில் போக ட்ரை பண்ணுறதும், அண்ட் அந்த டைமில் அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ ஒரு ஈகோ கிளாஷ்னாலேயோ ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி 2 பேரும் கான்டாக்ட் இல்லாமல் போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்க நினச்ச மாதிரி அந்த சினி இண்டஸ்ட்ரியில் அவங்க ஷைன் ஆனாங்களா இல்லையா அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வருஷங்களுக்கு சேஷம். ஸோ இந்த மூவியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற கேரக்டரைசேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து லீட் ரோல்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பிரணவ் மோகன்லால் அண்ட் தயான் ஸ்ரீனிவாசன். ஸோ இவங்க தான் மெயினாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் ஒரு கேமியோ ரோலில் பார்த்திங்கன்னா நிவின் போலியும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரணவ் மோகன்லால் ஹிருதயத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தோமோ ஸோ அதை விட ஒரு 2-3 மடங்காக இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார். நம்ம ஸ்க்ரீனில் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது சில இடத்துல நம்மளுக்கு வந்து மோகன்லால் நல்லாவே ஞாபகப்படுத்தினார். ஸோ அந்த காலத்து மோகன்லாலை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்தார். சில எக்ஸ்ப்ரெஷன்ஸில் சில அவரோட ஸ்பீச் அண்ட் வே ஆஃப் இதில் ஃபஸ்ட்டு சீன்ஸ்லலாம் நான் வந்து அப்படியே மோகன்லால் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சார். அண்ட் அவர் பண்ண இந்த முரளி கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டராக வந்து பயங்கரமாக ஒரு பண்ணியிருந்தார். படம் முழுக்க அந்த ஒரு கேரக்டராகவே நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் நெக்ஸ்ட்டு தயான் ஸ்ரீனிவாசன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவரும் மிரட்டியிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கேரக்டரை எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அவர் வந்து கண்மூடித்தனமாக ஒரு ஃப்ரெண்டை நம்புறதும் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுறதும், அண்ட் ஒரு பாயிண்டில் வந்து அவருக்குள்ளே ஒரு தலகணம் வந்து அவர் ரியாக்ட் பண்ணுற விதமாகட்டும், அண்டு அதை ரியலைஸ் பண்ணி அவர் வந்து ஃபீல் பண்ணுற விதமாகட்டும், அந்த வயசானதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒன்று ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் வந்து அப்படியே பக்காவாக வந்து தத்ரூபமாக காமிச்சிருந்தார். டேரக்டருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு நிவின் போலியோட கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருப்பார். பட் ஆனால் அதுக்கு வந்து பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் இதில். பிகாஸ் அவர் அதில் படத்துலேயே வந்து ஒரு கம்பேக்குன்னு தான் போட்டிருப்பாங்க அந்த படத்துக்குள்ளே இருக்கிற படத்துலேயே. பட் ஆனால் இதில் வந்து ரியலி ஒரு கம்பேக் தான். பிகாஸ் அவரோட லைஃப்பில் இந்த 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே வந்து மனசுலேருந்து கொட்டின மாதிரி சில சீன் அப்படியே டேரெக்டாக பார்த்து சில ஹேட்ரட் ஃபேன்ஸை பார்த்து கேட்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பனாக அவரோட பாயிண்ட்லேருந்து அப்படியே கேட்ட மாதிரியும் இருக்கும், அண்ட் அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கர ஒரு இது மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை வந்து டேரக்டர் வச்சது தான் இதில் ஹைலைட்டு. அண்ட் இதில் நிவின் சொல்கிற சில டைலாக் பார்த்திங்கன்னா டேரக்டரையே செல்ஃப் ட்ரால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் பாண்டையும் நல்லாவே இதில் காமிக்குது. ஸோ சினிமா இஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு லைஃப் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை பயங்கரமாக அந்த டைலாக்ஸ் எல்லாம் காமிச்சிச்சு. ஸோ
ஸோ தட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜு வர்கீஸ் வர சீனும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ். பிகாஸ் அவர் பண்ண அந்த 2 ரோலும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரசிக்கும்படியாக இருக்கும், ரொம்ப சிரிக்கிற மாதிரியும் நல்லா கொண்டு போயிருப்பார். அண்ட் இது இல்லாமல் பசில் ஜோசப், ஸோ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ண கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் நிவினை வந்து அவர் ரோஸ் பண்ணுற விதமாகட்டும், ஓப்பனாக வந்து திட்டுற விதமாகட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் தேட்டரில். நெக்ஸ்ட்டு படத்தில் மியூசிக் பண்ணவரை பற்றி பார்க்கலாம். ஸோ அம்ரித் ராம்நாத், ஸோ இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் மியூசிக் பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே வந்து மியூசிக்கில் நிறைய இடத்துல வந்து இதாக இருக்கும். ஸோ அதை பற்றியே ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சீன்ஸை வந்து பேட்சப் பண்ணுறதுக்காக மியூசிக் வச்சு இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் வரும். ஸோ அதே மாதிரி ஆனால் படத்தில் வந்து பயங்கரமாக மியூசிக் வந்து நல்லா பிளெண்டாக இருக்குது படத்தோட. அதில் வந்து ஒரே சாங் கூட ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல வந்துச்சு. பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து ஃபஸ்ட் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் அது ஃபஸ்ட் டைம் தான் கேட்குறேன். கேட்கும்போதே வந்து ஒரு நல்ல ஒரு அந்த லிரிக்ஸ் ஆகட்டும், லைன்ஸ் ஆகட்டும், அண்ட் விஷுவலாக வந்து பிரணவ் மோகன்லாலோட இன்ட்ரோ சாங்கும் அந்த சாங்கு தான். ஸோ அந்த சாங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவர் பண்ணியிருந்தார். நல்லாவே வந்து கேட்குறதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு சினி இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து சான்ஸ் கேட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து விஷுவலாக வந்து ஒரு பாட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து கேட்குறதுக்கு அந்தளவுக்கு மோசமாக எனக்கு ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துடலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக தெரியும். அண்ட் படம் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு படத்துக்குள்ளேயே போன மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அந்த லைஃப்பை வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த 1980s வந்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த சினி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்க ஸ்ட்ரகிளான ஃபேஸ் ஆகட்டும், அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபால் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபால்லேருந்து திரும்பி அவங்க அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரை பண்ணுறதாகட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம அந்த சினிக்குள்ளேயே ஸ்டோரிக்குள்ளேயே நம்மளை கொண்டு போன மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ளஸ், பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சில பேர் பார்க்குறவங்களுக்கு அண்ட் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக ஃபீல் ஆகும். ஸோ இதை ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்ட் மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் அது அப்படி தான் போகணும், ஆனால் நல்லா தான் இருக்கும். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் லேக் பட்டது பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஏதோ இழுத்த மாதிரி லைட்டாக தோணும். அது 10 நிமிஷம் அப்படி தான் தோணும். ஸோ அந்த ஒரு லேக் மட்டும் தான் எனக்கு தோணும். ஸோ மூவியோட கிராஃப் பற்றி சொல்லணும்னா மூவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு கொஞ்சம் நல்லா அப்படியே போகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரகிளிங் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்ததுனால கொஞ்சம் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் இதாக தோன்ற மாதிரி இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செகண்ட் ஹாஃப், பிகாஸ் செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டு, பல கேரக்டர்ஸோட என்ட்ரி அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகும். அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காமெடியாக, பாசிட்டிவிட்டி அண்ட் சில பல ட்விஸ்ட்டோடு பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். மெயினாக இந்த படத்தில் வந்து 2 விஷயத்தை மெயினாக காமிச்சிருப்பாங்க. ஒன்று ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் செகண்டு பார்த்திங்கன்னா ஒரு சினி ஃபீல்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட கஷ்டம், நஷ்டம் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார் டேரக்டர். ஸோ சில மூவி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபீல் குட் மூவின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி இது வந்து ஸ்டோரி ஓரியன்ட். ஒரு நம்ம அந்த பார்க்கும்போது அந்த ஸ்டோரிக்குள்ளேயே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான் இந்த மூவி. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி ரிவ்யூவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் படத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கும் இதே மாதிரி அபிப்பிராயமோ இல்லை மாற்று கருத்தோ இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.